பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் முஸம்மில் அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலன் நிஸ்ஃபஹு அவ் இன்கிஷ்ஹு மின்ஹு கலீலன் அவ் ஸித் அலைஹி வரதிலல் குர்ஆன தர்தீலா இன்னா ஸனுல்கி அலைக கௌலன் ஷகீலா இன்ன நாஸியத்தல் லைலி ஹிய அஸத்து வத்அன் வஅக்வமு கீலா இன்ன லக ஃபின்-நஹாரி ஸப்ஹன் தவீலா வத்குர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி லா இலாஹா இல்லா ஹுவ ஃபத்தஹிதுஹு வகீலா வஸ்பிர் அலா மா யகூலுன வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா வதர்னி வல் முகத்திபீன உலின் நிஅமதி வமஹ்ஹில்ஹும் கலீலா இன்ன லதைனா அன்காலன் வஜஹீமா வதஅமன் ذا غصة وعذابا أليما. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, இரவில் சிறிது நேரம் தவிர்த்து தொழுகைக்காக எழுந்து நிற்பீராக. அதில் பாதி நேரம் அல்லது அதில் சிறிது குறைத்து கொள்வீராக, அல்லது அதைவிட சற்று அதிகப்படுத்தி கொள்வீராக. மேலும் குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக. நிச்சயமாக நாம் விரைவில் கனமான ஒரு வாக்கை உம்மீது இறக்கி வைப்போம். நிச்சயமாக இரவில் எழுந்திருப்பது வணங்குவது அகத்தையும் புறத்தையும் ஒருங்கிணைக்க வல்லது, மேலும் வாக்கையும் செவ்வைப்படுத்த வல்லது. நிச்சயமாக பகலின் உமக்கு நீண்ட வேலைகள் இருக்கிறது. எனினும் இரவிலும் பகலிலும் உம்முடைய இறைவனின் பெயரை தியானிப்பீராக. இன்னும் அவனளவிலே முற்றிலும் திரும்பியவராக இருப்பீராக. அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு தெய்வமில்லை. ஆகவே அவனையே நீங்கள் பாதுகாவலராக ஆக்கிக் கொள்வீராக. அன்றியும் அவர்கள் உமக்கு எதிராக கூறுவதை பொறுத்து கொள்வீராக. மேலும் அழகான கண்ணியமான முறையில் அவர்களை வெறுத்து விடுவீராக. என்னையும் பொய்ப்பிப்பவர்களாகிய அந்த சுகவாசிகளையும் விட்டுவிடுங்கள். அவர்களுக்கு சிறிது அவகாசம் கொடுப்பீராக. நிச்சயமாக நம்மிடத்தில் அவர்களுக்காக விலங்குகளும் நரகமும் இருக்கிறது. தொண்டையில் விக்கிக் கொள்ளும் உணவு நோவினை செய்யும் வேதனையும் இருக்கிறது. இந்த அத்தியாயத்துடைய வசனங்கள் 1-20 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஓதந்து 1-13 வரைக்கும் நான் ஓதந்து. இந்த அத்தியாயம் மக்கால் இறங்கப்பட்டது. இதனுடைய காலம் என்னடா, இந்த அத்தியாயத்தின் 1 முதல் 19 வரையில் உள்ள வசனங்கள் ஒரு காலகட்டத்திலும், வசனம் 20 மட்டும் வேறொரு காலகட்டத்திலும் இறங்கியது ஆகும். முதல் பகுதி விரிவுரையாளர்களின் ஒருமித்த கருத்துப்படி மக்காவில் இறங்கியதாகும். ஆனால் மக்கா வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இறங்கியது என கேள்வி எழுகிறது. இந்த முதல் பகுதியில் அகசான்றுகளிலிருந்து பின்வரும் கருத்துக்களை தெரிய வருகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே, அதுவும் அல்லாஹ்வின் சார்பிலிருந்து இந்த நபித்துவ பொறுப்புக்காக அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வந்த நேரத்தில் இறங்கியிருக்கக்கூடும். அந்த நேரத்தில் குறைந்தபட்சம் நீண்ட நேரம் ஓதும் அளவுக்கு உள்ள குர்ஆனின் பகுதி இறங்கிவிட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பணியை வெளிப்படையாக தொடங்கியிருந்தார்கள். மேலும் மக்கா நகரின் எதிர்ப்பு வலுவடைந்திருந்தது. வசனம் 20 இறங்கிய காலகட்டம் சம்பந்தமாக பெரும்பாலான விரிவுரையாளர்கள் மக்காவிலேயே அதுவும் இறங்கியுள்ளது என்று கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் விரிவுரையாளர்களின் வேறு சிலர் இது மதீனாவில் இறங்கியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் அல்லாஹ்வின் வழியில் போரிடுவது பற்றி கூறப்பட்டிருப்பதும், ஜக்காத் கடமையாக்கப்பட்டதன் கட்டளை அதில் காணப்படுவதும் இந்த இரண்டாவது கருத்துக்கு வலு சேர்க்கிறது. இதில் முதல் 7 வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படி கட்டளையிடப்படுது. அதாவது, எந்த மகத்தான பணி உம்மீது சுமத்தப்பட்டிருக்கிறதோ அதன் பொறுப்புகளை தாங்கிட நீங்கள் உம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குரிய செயல் திட்டம் இவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் விழித்திருந்து பாதிரவோ அதைவிட சற்று கூடுதல் குறைவாகவோ தொழுது வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குது.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இரவில் 1/3 பகுதி மீதம் இருக்கும்போது அல்லாஹ் வந்து தன் கண்களுக்கு புலப்படும் இந்த வானத்தின் மீதிறங்கி தன் அடியார்களை அழைக்கிறான். பிறகு கூறுகிறான், என்னை அழைப்பவர் எவர்? அவரது உதவிக்காக நான் விரைந்து செல்கிறேன். என்னிடம் கேட்பவர் எவர்? அவருக்கு நான் வாரி வழங்குகிறேன். என்னிடம் மன்னிப்பு கோருபவர் எவர்? அவரை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் வந்து சொல்கிறான். அந்த நேரம் நம்ம எந்திரிச்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதே மாதிரி அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான், குரானை ஓத சொல்கிறான். குரானை தெளிவாகவும் நிறுத்தி நிதானமாகவும் ஓதுவீராக. நிச்சயமாக நாம் விரைவில் உங்களுக்கு கனமான ஒரு வாக்கை உன் மீது இறக்கி வைக்கிறோன்னு அல்லாஹ் சொல்கிறான். தினமும் நாம் வந்து குரான் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நீங்கள் குரானை ஓதுங்கள். நிச்சயமாக அது குரான் வந்து மறுமை நாளில் தன்னை ஓதியவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, குரானை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க, நிச்சயமாக அல்லாஹ் இந்த குரான் மூலம் சில கூட்டத்தார்களின் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், மற்ற சிலரை அதன் மூலம் குரானை உதாசீனப்படுத்துவதால் தாழ்த்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள் என்று. நிச்சயமாக நாம் விரைவில் வந்து கனமான ஒரு வாக்கை உம்மீது இறக்கி வைப்போம்னு அடுத்த சொல்லிட்டு, நிச்சயமாக இரவில் எழுந்திருந்து வணங்குவது வந்து அகத்தையும் புறத்தையும் அது ஒருங்கிணைக்க வல்லதாமா, மேலும் வாக்கையும் செவ்வைப்படுத்த வல்லது. நிச்சயமாக பகலில் உமக்கு நீண்ட வேலைகள் இருக்கிறது, இரவிலும் பகலிலும் உம்முடைய இறைவனின் திருப்பெயரை தியானிப்பீராக, இன்னும் அவன் அளவிலே முற்றிலும் திரும்பியவராக இருப்பீராகன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனை கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன், அவனை தவிர வணக்கத்திற்கு வேறு தெய்வம் இல்லை, ஆகவே அவனையே நீங்கள் பாதுகாவலனாக ஆக்கி கொள்வீங்களோ அன்றி அவங்க உமக்கு எதிராக கூறுவதை பொறுத்து கொள்வீராக. காஃபிர்கள் குறைஷிக வந்து இவங்களுக்கு வந்து எதிராக சொல்கிறதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கோங்க. அழகான கண்ணியமான முறையில் வந்து அவங்கள வெறுத்து ஒதுக்கிடுங்க. என்னையும் பொய்ப்பிப்பற அந்த சுகவாசிகளையும் விட்டு விடுங்க. அவங்களுக்கு சிறிது காலம்தான் நான் அவகாசம் கொடுப்பீராக. நிச்சயமாக நம்மிடத்தில் அவங்களுக்கு வந்து நரகம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, தொண்டையில் விக்கிக்கொள்ளும் உணவும் நோவினை செய்யும் வேதனையும் இருக்கிறதுன்னு வந்து அல்லாஹ் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நான் நன்மை செய்யும் எனக்கு அருள் புரிவாயாக. இன்னும் உன் கிருபையை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்ப்பாயாக. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எனக்கு எந்த நன்மையை இறக்கினாலும் நிச்சயமாக நான் தேவையுடையவளாக இருக்கிறேன். ஆமீன்.